தேவன் தன்னை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒருவரும் தீங்கு செய்ய அனுமதிக்க மாட்டார். தேவன் யாக்கோபுடன், நீ உன் சொந்த தேசத்துக்கு புறப்பட்டு போ, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றார். யாக்கோபு தன் மனைவிகள் மற்றும் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு தன் மாமனாகிய லாபானிடம் அறிவிக்காமல் புறப்பட்டு சென்றான். ஏனென்றால் தனது மனைவிகளாகிய அவரது குமாரத்திகள் மற்றும் பிள்ளைகளை தன்னுடன் அனுப்ப மாட்டார், வலுக்கட்டாயமாய் வைத்து கொள்வார் என அஞ்சினான். அப்பொழுது லாபான் தன் மருமகன் யாக்கோபு தன்னை விட்டு ஓடி போனான் என்று கேள்விப்பட்டார். 7 நாள் தொடர்ந்து பிரயாணம் செய்து அவனை கிளையாத் மலையிலே கண்டுபிடித்தான். அங்கே கூடாரம் போட்டான். அன்று ராத்திரியிலே தேவன் சொப்பனத்தில் லாபானை நோக்கி, நீ யாக்கோபிடம் நன்மையே அன்றி தீங்கு ஒன்றும் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்று சொல்லி எச்சரித்தார். லாபான் யாக்கோபுவுடன் சமாதான உடன்படிக்கை செய்துவிட்டு திரும்பி சென்று விட்டான். இன்றும் பல வழிகளில் தீங்கு என்னை தொடர்கிறது என துக்கப்படலாம். பயப்படாதீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யாக்கோபு தேவனை ஜெபத்தில் உறுதியாக பிடித்து கொண்டான். வாழ்க்கையில் தேவன் அவனோடே கூட இருந்து சத்துருக்களுக்கு விலக்கி காத்தார். ஏனென்றால் தேவன் ஜெபத்தை கேட்பவர். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நீங்கள் அவர் சமூகத்தில் இருந்தால் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். ஆமேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பாரே. அவர் உந்தன் ஆத்துமாவை என்றென்றும் காப்பாரே. உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் என்றென்றும் காப்பாரே. உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் என்றென்றும் காப்பாரே. இதுவரை நம்மை காத்த தேவன் இனியும் உன்னை காத்திடுவார். சமாதானமும் சந்தோஷமும் இறுதி வரையிலே நிலைத்திடுமே. சமாதானமும் சந்தோஷமும் இறுதி வரையிலே நிலைத்திடுமே. ஆமேன்.